ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சீக்கர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் டிஎன் ஜாப் சீக்கர்ஸ்குள்ளார வந்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து அமேசானில் வச்சிருக்க கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் வேலை பார்க்க போறீங்க. அண்ட் முக்கியமாக 12th பாஸ் பண்ண எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃபார் த பாஸ்ட் 3 days நம்ம 12th பாஸ் பண்ண ஜாபாக போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் எடுத்த உடனே வந்து அமேசான் பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு 12th பாஸ் பண்ண எல்லாரும் எலிஜிபிள் தான். எனி கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் படிச்சிருந்தவங்களும் எலிஜிபிள் தான். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது சேலரி எடுத்த உடனே 23,300 3800 per month வாங்குவீங்க. அதுவும் வீட்டில் இருந்தபடியே வாங்குவீங்க. இதான் நீல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால உங்களுக்கு லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்ணி இன்டர்நெட் அலவன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் அலவன்ஸுமே இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ரெஸ்யூமே வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கிடைக்கும். ஹைலி பாசிபிளாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே எலிஜிபிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிகாஸ் டீடைல் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5th செப்டம்பருக்குள்ளார அப்ளை பண்ணுங்கள். டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அமேசான் வந்து ஃபெமிலியரான கம்பெனிங்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. வேலைக்கு போட்டி போட்டுட்டு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட்டா போதும். கண்டிப்பாக ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே கூட வந்துடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வெப்சைட், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் அப்டேட்டடாக இருக்கும். அண்ட் நோட்டீஸ் பார்த்தரலாம். ஆர்கனைசேஷன் நேம் அமேசான் போஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். இது வந்து ரிமோட் ஜாப் தான். பிரைவேட் செக்டராக இருந்தாலும் வேரியஸ் வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி இருக்கும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 5th செப்டம்பர். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு வந்து தீபாவளி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் போடுவாங்க. கிரேட் இந்தியன் சேல் போடுவாங்க. அந்த டைத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமேசான் வெப்சைட் அண்ட் காம்படிட்டர் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங்கில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் போதும். அண்ட் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு வேரியஸ் வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 23,300 3800 per month அப்ராக்சிமேட்டாக வாங்குவீங்க. 3 to 9 lakhs per annum வந்து வாங்குவீங்க. ரொம்ப நல்ல சேலரி ஃப்ரெஷருக்கு. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணதுலேருந்து எனி டிகிரி படிச்ச எல்லாரும் எலிஜிபிள் தான். பேட்ச் வந்து பர்டிகுலராக இந்த பேட்ச் தான் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அதனால கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இருக்கலாம், ஃப்ரெஷர்ஸும் இருக்கலாம். நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அண்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட் கரெக்ட்லி அண்ட் கிளியர்லி வித் ஆல் கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. அதுக்கப்புறம் கம்போசிஷன் ஸ்கில்ஸ், கிராமட்டிக்கலி கரெக்ட், கன்சைஸ் அண்ட் அக்யூரேட் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கணும். ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி இன் டீம் என்வாயன்மெண்ட்டில் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். டெஸ்க்டாப், லேப்டாப்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். டைப்பிங் ஸ்கில், ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளான ஸ்கில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் 18 yearsக்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான். அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெஸ்யூமே பார்த்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட், ரிட்டன் டெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் டெலிஃபோனிக் ஒரு ஜூம் இன்டர்வியூ தான் இருக்கும். ஃபீல்ட் இன்டர்வியூலாம் இருக்காது. அது எல்லாமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனோன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ் ஆர் எல்ஸ் உங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் ரெஸ்யூமே மட்டும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து கீவேர்ட்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணும். மேனுவலாக யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஹெச்ஆர்லாம் அவங்க வந்து தனித்தனியாக பார்க்க மாட்டாங்க. ஃபில்டர் பண்ணுறது அவங்க வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு 1 rupee கூட யாருக்கும் சார்ஜ் பண்ணலை. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த அமேசான் கெரியர் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்கள் ஜாப் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னா. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க இந்த 12th பாஸ் பண்ண ஜாப்க்கு எல்லாருமே எலிஜிபிள் தானே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் 5th செப்டம்பர். அதுக்குள்ளார பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்ட்னா பார்ட் டைம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமே மெயில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ கிளிக் ஹியர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைமர் ரன் ஆகும். அப்புறம் லிங்க் அப்பியர் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் முடிஞ்சோன்னா லிங்க் அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அமேசான் வெப்சைட் குள்ளார வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூலை 17th அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட். இது வந்து பஞ்சாப்க்கு உள்ளது. லாஸ்ட் 9 daysக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் பஞ்சாப்க்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராலே 2 இருக்குது. வெஸ்ட் பெங்கால், டெல்லி. பார்ட் டைமாக ஜாபாக இருந்துச்சுன்னா ஹைதராபாத் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட் டைம்லேயே வந்து மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குதோ ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சில ஜாப் கம்பெனியில் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து வந்து அவைலபிளாக இருக்குது ஆஃபீஸில் இருக்கும்போது. ஸோ 100% இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நான் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் மகாராஷ்டிராக்கு உள்ளது கிளிக் பண்ணுறேன்.
அப்ளை நோ பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் நமக்கு தேவை, பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் சொன்னேன். பட் இதில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பென்ஷன் பிளான் இருக்குது, இன்டர்நெட் அலவன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறைய அமேசான் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ஆன் கோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் மோர் அண்ட் டெவலப் யோர் ஸ்கில்ஸ்னு இருக்குல்ல, அடிக்கடி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் எப்படி அடுத்தது ஹெச்ஆர், மேனேஜர், டீம் லீடர், QC அந்த லெவலுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் அமேசான் பற்றி கொடுத்துருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து இருக்கணும், 100 MB டவுன்லோட் ஸ்பீடும் 20 MB அப்லோட் ஸ்பீடும் இருக்கணும். வைஃபை இருக்கணும்னு சொல்லலை, இன்டர்நெட் ஹார்ட் வயர் ஈத்தர்நெட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வேலைனா அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித கேள்வியும் வராது. அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வைஃபை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வைஃபை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாப் ஐடி பார்த்தீங்கன்னா 24011439 இந்த மகாராஷ்டிரா போஸ்ட்டுக்கு. இது வந்து சீசனல் கான்ட்ராக்ஷனல் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கும், பாண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அதுக்கப்புறம் அகெயின் சேம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக தான் இருப்பீங்க, நம்ம வீடியோ பார்க்கும்போது நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. நியூவாக பார்க்குறீங்கன்னா கிரியேட் ஒன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் 2 வாட்டி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் 2 டைம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்டு லாங்குவேஜாக அதை கொடுங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தா தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டடான ரெஸ்யூமே, நீங்கள் எங்கே படிச்சிங்க, பாஸ்ட் அவுட் எப்போ, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஃப்ரெஷர்னு கொடுங்க, சேலரி எவ்வளோ வாங்கினீங்க, எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளோ, நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சுன்னா கொடுங்க. அதுமாரி கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ரெஸ்யூமே அட்டாச் பண்ணி ஆட்டோ அப்ளைவும் கொடுத்துருங்க. அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்துடும் உங்களோட இமெயிலுக்கு. அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து மெயிலும் வந்துடும். அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தணும். ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.